வணக்கம். ஹெலிகாப்டரின் மூலம் கடலூருக்கு வரும் விஜய். சென்னையில் விஜய்க்கு கூட்டம் கூடாதா? விஜய் அவர்கள் தனது முதல் தேர்தலை சந்திக்கிறார். இந்த தேர்தலில் தாவேகா 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. எடப்பாடி தொகுதியில் மட்டும் தாவேகா வேட்பாளர் அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மொத்தம் 233 தொகுதிகளில் தாவேகா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. மேலும் அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் சென்னையின் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். விஜய் அவர்கள் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அங்கு இருமுறை பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதேபோன்று விஜய் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியிலும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். மேலும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக அங்கு பணிமனையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் நேற்று பெரம்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது விஜய் அவர்களுக்கு அதிகமான கூட்டம் கூடியது. அதாவது மற்ற பகுதிகளில் விஜயை காண கூட்டம் கூடும், சென்னையில் யாரும் விஜயை காண கூட மாட்டார்கள். சென்னை தலைநகர், மேலும் அங்கு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, திமுகவின் கோட்டை. அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் யாருமே விஜயை பார்க்க வரமாட்டார்கள் என திமுகவினரும் மற்ற கட்சியினரும் கூறியிருந்தார்கள். ஆனால் விஜயை காண மற்ற பகுதிகளை விட சென்னையில் நேற்று அதிக கூட்டம் கூடியது. ஏற்கனவே சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் கூட்டம் அதிகமாகிறது என பல தேர்தல் பிரச்சாரங்களை ரத்து செய்துவிட்டார். நேற்றும் அதுபோன்றுதான் நடந்தது. வீடு வீடாக விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் கூட ஒரு சில இடங்களில் கூட்டம் அதிகமாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கரூரில் நடைபெற்றது போன்ற அசம்பாவிதம் நடைபெற்றுவிடக்கூடாது என பல பகுதிகளுக்கு செல்லாமல் விஜய் அவர்கள் தவிர்த்து விட்டார். மேலும் விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 முறை கடலூர் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதாக அறிவித்திருந்தார். முதலாவதாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வருவதாக அறிவித்திருந்தார். அப்பொழுது புதுச்சேரியில் தேர்தல் என்பதனால் விஜய் புதுச்சேரி மார்க்கமாக வரக்கூடாது என தேர்தல் ஆணையம் கட்டளையிட்டு விட்டதால் அந்த தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்பு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி விஜய் அவர்கள் கடலூருக்கு பிரச்சாரம் செய்ய வருகிறார் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் பாதுகாப்பு காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது விஜய் அவர்கள் மீண்டும் கடலூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரம் செய்ய வருவதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கடலூருக்கு வரும்பொழுது சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக வரவேண்டியிருக்கும். 175 கிலோமீட்டர் தூரம் என்பதனால் ஆங்காங்கே ரசிகர்கள் கூடுவார்கள். சொன்ன நேரத்தில் அங்கு வந்து சேர முடியாது என்பதனால் இந்த முறை விஜய் அவர்கள் ஹெலிகாப்டரின் மூலமாக கடலூர் வர உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. கடலூரில் 2 ஹெலிபேடுகள் உள்ளது. எங்கு அவர் தரையிறங்குகிறார் என்பது இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் கடலூரில் மஞ்சாக்குப்பம் மைதானத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறையும் விஜய் அவர்களின் பிரச்சாரம் 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. நாளை விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில். மேலும் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், அதிக அளவு வாக்குகளை பிரிப்பார், அதே சமயத்தில் வெற்றி பெற முடியாது என சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகா அப்படியே வெற்றி பெற்றாலும் 4-5 இடங்களில் வெற்றி பெறலாம், மற்ற இடங்களில் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. அனைத்திற்கும் எஜமானர்கள் வாக்காளர்கள். நன்றி.